ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி போகி பண்டிகை. இன்றைக்கி வீட்டு சாமி கும்பிடணும். அதனால் சமையல் வீடியோ பார்க்கலாம். என்னென்ன சமைக்க போகிறேன்னா, சாப்பாடு, கத்திரிக்காய் கருவாடு போட்டு மாரியை சாமிக்கு வீட்டு சாமி கும்பிட போகிறோம். கருவாடு போட்டு குழம்பு வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு எள்ளை வறுத்து வெல்லம் போட்டு அந்த மாவு எள்ளு மாவு. நெக்ஸ்ட்டு கடலையை வறுத்து அதே மாதிரி வெல்லம் போட்டு அதுவும் கடல மாவு, எள்ளு மாவு. அதை எள்ளும் கடல வேர்க்கடலையும் துள்ளு மாவு மாதிரி இடிச்சிட்டு அதையும் வச்சுட்டு சாப்பாடு, கருவாட்டு குழம்பு, பூ பழம் அந்த மாதிரி சூடு சாம்பிராணி போட்டு நம்ம சாமி கும்பிட போகிறோம். அதை தான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. இனிமேல் தான் போய் சமைக்க போகிறேன். ஃபஸ்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இனிமேல் தான் சமைக்கணும். இன்றைக்கி ஃபுல்லாக வேலை இருந்ததுனால கொஞ்சம் இப்போ தான் வேலையெல்லாம் முடித்தேன். கொஞ்சம் அப்படியே தலை சீவிக்கலாம். பூ இருந்துச்சு, பூ கொஞ்சம் வச்சுக்கலாம். பூ வச்சாச்சு, வீட்டை க்ளீன் பண்ணியாச்சு. சாமி ஃபோட்டோ ஒன்று கொஞ்சம் எடுத்து வைக்கணும். நெக்ஸ்ட்டு இனிமேல் சமையல் வேலையை ஆரம்பிக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பாட்டுக்கு அரிசி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு அந்த அடுப்பெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன். கடைசி டைமும் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு சாமி கும்பிடணுன்னு நம்ம நினச்சி முடிவு பண்ணிட்டோன்னா ஒண்டியாக செய்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். வீட்டு வேலை க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி டைமுக்குள்ளே பிள்ளைங்களையும் பார்த்துட்டு அதை படைக்கணுன்னா எவ்வளோ ஒரு வேலைன்னு நினச்சி பாருங்கள். அவசர அவசரமாக குளிச்சுட்டு கிளம்பிட்டு அவசர அவசரமாக சமைச்சிட்டு பண்ணுறதே எவ்வளோ ஒரு கஷ்டம். பட் இருந்தாலும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஆனியன் கட் பண்ணி அர்ஜென்ட்டாக எல்லாமே. ஏன்னா ஃபுல் டேவும் பொங்கல் ஒர்க்குங்கிறது அவ்வளோ இருந்துச்சு. ஃபுல்லாக வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம், டயர்டாக இருந்துச்சு. பண்ணி முடிச்சுட்டு சாமியும் கும்பிட்டுங்கிறதுனால கத்திரிக்காய், வெங்காயம் எல்லாம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்குள்ளே வீட்டை சுற்றி உள்ள ஏரியா இதுக்குன்னு சொல்லி தான் எங்கள் ஏரியா. விளக்கெல்லாம் விளக்கி மதியமே வச்சதை படைக்கிறதுக்காக விளக்குக்கு ஃபிட் பண்ணிட்டேன். வெயிலில் காய வச்சுருந்ததை அதையும் அர்ஜெண்ட்டாக எடுத்து போட்டுட்டு அது என்ன செய்கிறது இன்னொரு ஆள் இருந்தாக்கா நல்லாயிருக்கும் வேலை செய்கிறதுக்கு. எல்லாமே நானே செஞ்சதுனால ரொம்ப இதாக போயிடுச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே, எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாமி கும்பிடும் போது எனக்கு திருப்தியாக தான் இருந்துச்சு. எல்லா பொருளுக்கும் கொண்டு அங்கே சமையல் வேலை ஆகிட்டுருக்கும் போதே இங்கே சாமிக்கெல்லாம் பூஜை பொருளுக்கெல்லாம் விளக்குக்கு பொட்டு வச்சு குங்குமம் வச்சு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். பசங்களும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தாங்க. நான் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இப்படி தான் சாமி கும்பிடணும், இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இப்படின்னு இப்பப்போ கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எல்லாத்துக்கும் போட்டு அழகாக நான் வச்சு முடிச்சிட்டேன். நீங்கள் எப்படி பொங்கலை செலிப்ரேஷன் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, லாங் வீடியோவாக எடுத்து வச்சுருந்தேன். இதை எடிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. சரி, ஒரு வழியாக நம்ம எடிட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இப்போது எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லா பொருளையும் விளக்கி ரெடி பண்ணியாச்சு. இப்போ உலவு கொதிச்சிருச்சு. அரிசிக்கு தண்ணி உடையில அரிசி போட்டுட்ருக்கேன் சாமிக்கு சமைக்கிறதுக்கு. என்னோடய ஃபேஸில் சிரிப்பு இருந்தாலும் இடுப்பு பெண்டு கலண்டிருச்சு, அவ்வளோ ஒரு வேலை. அப்படியே சாமிக்கு எல்லா சாமிக்கும் பூ வச்சு தொடச்சிட்டு சாமிக்கு போட்டெல்லாம் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பூவும் கட் பண்ணி எல்லா சாமிக்கும் வச்சாச்சு. அப்படியே பிள்ளைங்களுக்கும் போட்டு வச்சு விட்டுட்டேன். சாப்பாடு வடிச்சிட்டேன், கடலை வறுத்துட்ருக்கேன். என்னென்ன கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன், வீடியோ பாருங்கள். கருவாட்டு குழம்பு கொதிச்சிருச்சு. கருவாட்டு குழம்பு ரெடி. நெக்ஸ்ட் வேர்க்கடலை
துள் மாவு மாதிரி இடிக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து வறுத்துட்டு இதில் என்ன ஆச்சுன்னா வேலை ஹெவி வறுத்துட்டு தோலை நீக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அது வெள்ளத்தை பண்ணி பொடி பண்ணுறது தான். அதை பாருங்க. நெக்ஸ்ட்டு வெள்ளம் இருக்கா, இந்த வெள்ளம் இருக்குது, மிக்சியில் போட்டு அது பொடி பொடியாக அரிஞ்சு தூள் பண்ணி அப்படியே மிக்சியில் போட்டுட்டு இந்த கல்லையும் அதிலே போட்டுட்டு அப்படியே பொடி பண்ணிடுறது தான். நெக்ஸ்ட்டு எள்ளை வந்து வறுத்து வச்சுருக்கேன், அதுவும் அதே மாதிரி வெள்ளம் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். வீடியோவில் என்ன நடக்குதோ அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சி ஆர்வத்தோடு பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தொடர்ந்து நான் வீடியோ போடுவேன், பாருங்கள். கடல மாவு ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு எள்ளு மாவு ரெடி பண்ணணும். எள்ளு வறுத்ததுக்கு வெல்லம் வந்து உடச்சிட்டேன். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ. கருவாட்டு குழம்புக்காக அர்ஜெண்ட்டாக செய்கிறேங்கிறதுனால மஞ்சத்தூளை திறந்து பாருங்கள், அப்படியே வந்து மேலே கொட்டிடுச்சு மஞ்சத்தூள். என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு அவ்வளோ அவசரமாக செஞ்சேன். போகி அன்னைக்கு வீட்டு சாமி கும்பிட்றதுக்கு. சாமி ரூம் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். சாப்பாடு, எள்ளு மாவு, துள்ளு மாவு, வேர்க்கடலையை வறுத்து அடித்தது, எள்ளை வறுத்து அப்படியே பவுடர் ஆக்கியாச்சு. இது வந்து வீட்டு சாமி நாங்கள் எப்பயுமே கும்பிடுறது. கத்திரிக்காய், கருவாடு இந்த மாதிரி காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சு சாப்பாடு வச்சு சாமி கும்பிட்றது. ஒரு வழியாக செஞ்சு முடிச்சிட்டேன். அப்புறம் சாமி கும்பிட்றதுல எனக்கும் ஒரு திருப்தி. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி வீடியோ சொல்லுங்கள். செகண்ட் டைம் கேட்குறேன். சாமியும் வந்து பூஜை போட்டாச்சு. பல்ட்டி அடிச்சு தான் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, அதனால் நான் மட்டும்தான் செய்ய வேண்டியதாகிடுச்சு. சாமி கும்பிட்டு படைச்சல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. பசங்களுக்கு திருநூறு போட்டேன். என் பையன் காலில் விழுவுறான். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். அனைவருக்கும் இனிய ஹாப்பி பொங்கல். வீட்டு சாமி கும்பிட்டாச்சு. வீடியோ எப்படி இருந்து சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பாய். ஹாப்பி போகி, ஹாப்பி பொங்கல். ஓகே.